அர்ஜுனா சேர்ந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, அல்லது அர்ஜுனா தெளிவு இருக்கும் என்று நான் குறிப்பிட. இன்றைக்கு கூட அர்ஜுனா பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விடுதலை புலிகளினுடைய என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் அதனை பின்பற்றுகிறாரா? தமிழீழ தேசிய தலைவருடைய மிக முக்கியமான பண்பே அவருடைய பின்பற்ற முடியாத ஒருவர் அவரை பின்பற்றுவதாக குறிப்பிடுவார் என்பது. தமிழீழத்துக்கான ஆணை என்பதற்கு அப்பால் அந்த தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துகின்ற முதலாவது ஒரு தீர்மானமாக கூட அந்த உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு தமிழர் விடுதலை புலி இயக்கம் எந்த இடத்திலும் முன்வரவில்லை. வட்டுக்கொடை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழர் விடுதலை கூட்டணி. அதற்குரிய உரிமையை அந்த கட்சியினரோ அந்த குழுவினரோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அலைகள் ஊடகம் நேர்களுக்கு வணக்கம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது அகவை 50வது ஆண்டு விழா உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் நினைவு கூற அல்லது கொண்டாடப்பட தொடங்கியிருக்கின்றது. முதற்கட்டமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 15/3/2026 பாரிஸ் மாநகரில் கொண்டாடப்பட்டது. அதன் நீட்சியாக இன்னும் பல இடங்களில் கொண்டாடப்பட இருக்கின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானம் பற்றியும் அதன் இன்றைய தேவை பற்றியும், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் ஏன் பற்றி நிற்க வேண்டும் என்பது பற்றியும் எங்களோடு பேசுவதற்கு பத்திரிகை ஆசிரியர் கோபி ரட்னம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் அண்ணா. வணக்கம் அருள். வணக்கம் நேர்களே. என்ன நினைக்கின்றீர்கள்? பத்திரிகையாளர் தரகி சிவராம் அவர்கள் சொன்னது போல நாங்கள் ஏன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி நிற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு சாதாரண தீர்மானம் இல்லை. தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சி போக்கிலே முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு தீர்மானம். அதன் ஆழ அகலங்களை பார்க்கிற பொழுது மிக நீண்ட தூர நோக்கிலே தொலைநோக்கிலே கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம். அது குறிப்பிட்ட ஒரு அமைப்பையோ கட்சியோ சார்ந்ததாக அல்லாமல் பொதுவிலே தமிழ் மக்களை, அதுவும் வடக்கு கிழக்கெங்கும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் மக்களை, அந்த ஈழத்தமிழ் தேசத்துக்கு சொந்தமான ஒரு தீர்மானமாக அது கருதப்படுகின்ற காரணத்தினால், அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் இப்பொழுதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 50வது ஆண்டு நிறைவு அதனை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுமா இருந்தால் அந்த நிகழ்வுகளை வரவேற்கலாம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள். தீர்மானத்தின் மீதான பொது வாக்கெடுப்பு 77ஆம் ஆண்டு நடத்தப்பட்டு அதுவும் கிட்டத்தட்ட 50வது ஆண்டை நெருங்குகின்றது. இத்தருணத்தில் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். அந்த உயிர்ப்பு என்பதனை சற்று விளக்குங்களேன். எங்களுக்கு விட மாதிரி 77ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே இந்த தீர்மானத்தை முன்வைத்து தான் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டது. ஆகவே அவர்களுக்கு விழுந்த வாக்குகளை இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகளாக எடுத்துக்கொள்ளலாம். முற்றுமுழுதாக அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்று கருதப்படாத இடத்திலும், இதுவரை அவ்வாறான பொது வாக்கெடுப்பு எதுவும் நடைபெறாத இடத்திலே அது ஒரு முக்கியமான வாக்கெடுப்பாகவும் கருதப்பட வேண்டியிருக்கின்றது. தமிழீழத்துக்கான ஆணை என்று எடுத்துக்கொள்ளலாமா? தமிழீழத்துக்கான ஆணை என்பதற்கு அப்பால் அந்த தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துகின்ற முதலாவது ஒரு தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். காலப்போக்கிலே அல்லது எதிர்காலத்திலே அந்த தீர்வு எவ்வாறு அமையப்போகின்றது என்பது நிச்சயமான நிலையில் இல்லாவிட்டாலும் அந்த தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாததாக அமைந்திருக்கின்றது. இறுதி யுத்தத்திலே கூட அந்த உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு தமிழர் விடுதலை புலி இயக்கம் எந்த இடத்திலும் முன்வரவில்லை. ஆகவே அதனை நாங்கள் தொடர்ந்து கட்டி காக்க வேண்டியதாகவும் அது தொடர்பான விழிப்புணர்வை அவனுடைய இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டிலையும் இருக்கின்றோம். அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சற்று முன்னால் செல்வோம். 77ஆம் ஆண்டு பொது வாக்கெடுப்பு முடிந்து 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபையை கூட்டணியினர் பெற்று வந்தபோது அவர்களை மக்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றனர். அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடியில் சின்ன எழுத்தில் நாங்கள் இதற்கு ஆல்டர்னேட்டிவ் பரிந்துரைத்துள்ளோம். என்ன எங்களுடைய தமிழீழ கோரிக்கையை இலங்கை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சின்ன எழுத்தில் போட்டிருக்கின்றோம் என்று பதில் சொன்னார்கள். அதன் பின்பு வன்னி பெருநிலத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கூட்டணியினர் சிரமேற்கொள்ளவில்லை, அதனால் நான் தலைவனானேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட இதனை ஒரு தலைவருடைய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் தலைமை தாங்கிய 30 ஆண்டு கால போராட்டமானது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் அதனைத் தொடர்ந்த பொதுசன வாக்கெடுப்பையும் ஒரு நீட்சியாக அல்லது அதனை நிறைவேற்றுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு ஆயுத போராட்டம் என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு மாநாட்டிலே தான், பன்னாகத்தில் நடைபெற்ற மாநாட்டிலே தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி தவிர்ந்த ஏனைய கட்சிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவிலே அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விட்டதன் பிற்பாடு அதற்குரிய உரிமையை அந்த கட்சியினரோ அந்த குழுவினரோ ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஒட்டுமொத்தமாக அதற்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் அந்த தீர்மானத்தின் மீதான உரிமை இருக்கின்றது. அது மீள வாக்கெடுப்புக்கு விடப்படாமல் அல்லது வேறு ஒரு தீர்வை முன்வைத்து தேர்தலில் போட்டியிடாமல் அந்த தீர்மானத்திலே இந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. அதிலே சின்ன எழுத்துக்களில் இருக்கிறதோ பெரிய எழுத்துக்கள் இருப்பது என்பது முக்கியமான விடயமல்ல. நான் 77ஆம் ஆண்டு தேர்தல் காலத்திலே எனக்கு நினைக்கிறேன் 13 வயது, அந்த காலத்தில் நான் தேர்தல் என்னுடைய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் மேடைகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன், எல்லா கூட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அங்கே எந்த இடத்திலையும் குறிப்பிடவில்லை நாங்கள் ஒரு மாகாண சபையை ஏற்றுக்கொள்வோம் அல்லது மாவட்ட அபிவிருத்தி சபையை ஏற்றுக்கொள்வோம், சமஸ்தியை கூட ஏற்றுக்கொள்வோம் என்று கூட அவர் கூறவில்லை. தனித்தமிழீழம்தான் ஒரே ஒரு தேர்வு. நாங்கள் 18 பேரும் வெற்றி பெற்றால் நாங்கள் பாராளுமன்றத்தில் இதனை முன்வைப்போம். நாங்கள் உடனடியாக தமிழ் தேசிய நிர்ணய சபை ஒன்றை, அதாவது ஒரு வேர்ச்சுவல் கவர்மெண்ட் மாதிரி ஒன்றை உருவாக்குவோம் என்றெல்லாம் அவர்கள் அன்று மக்கள் முன் கூறித்தான் வாக்கெடுப்பிலே வாக்கு கேட்டார்கள். அவள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் ஒரு மாவட்ட சபையையோ அல்லது மாகாண சபையையோ ஏற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிடவில்லை. ஆகவே அவைகள் சிறு எழுத்தில் எழுதினார்களோ இல்லையோ என்பது இங்கே முக்கியமான ஒரு விடயமல்ல. ஒரு அரசியல் கட்சி தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இதனை குறிப்பிடலாம். ஆனால் அதனை தமிழ் மக்கள் கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழீழ தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் கூட இறுதியாக நடைபெற்ற அந்த சர்வதேச ஊடகவியலாளர்கள்லாம் கலந்து கொண்ட மாநாட்டிலே தான் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்தால் தன்னுடைய மெய்ப்பாதலாளரை சுட்டுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட விடயத்தை தான் எந்த இடத்திலும் மாற்றவில்லை. இப்பொழுதும் அந்த உத்தரவு அமலில் இருக்கிறது தான் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே விடுதலை புலிகள் கூட பேச்சுவார்த்தை மேடையிலே பல்வேறு மாற்று தீர்வு பற்றி பேசினாலும் கூட அந்த தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்திலே அது மக்கள் முன்னிலையிலே வைக்கப்பட்டு அவர்களும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோரிக்கையும் அந்த தீர்மானமும் தமிழீழ விடுதலை புலிகளினால் உயிர்ப்பிடம் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத்தான் நாங்கள் இப்பொழுதும் உயிர்ப்பிடம் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். நீங்கள் குறிப்பிடுவதை சுருக்கமாக சொன்னால், எந்த ஒரு பதிலீட்டு தீர்வு திட்டத்தையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பொது வாக்கெடுப்பின் பின்தான் அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது பற்றி முடிவு செய்ய முடியும் என்று சொல்கின்றீர்கள். நிச்சயமாக. ஆக மொத்தத்தில் 77ஆம் ஆண்டு பொது வாக்கெடுப்பு மக்கள் ஆணை என்பதுதான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக மக்கள் அளித்த இறுதியான
உறுதியான ஆணையாக இன்று வரை இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படித்தான். அதாவது 77ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு தேர்தல்கள் வந்த பொழுதும் எந்த ஒரு தேர்தலையும் யாருமே எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இதுக்கு மாற்றீடாக அல்லது இதற்கு பதிலீடாக நாங்கள் வைக்கிறோம் என்று கூறி வாக்கு கேட்கவில்லை. அப்படி வாக்கு கேட்டு வெற்றி பெறவும் இல்லை. ஆகவே மக்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய அரசியல் நிலப்பரத்தை பொறுத்தவரையிலும் அந்த தீர்மானத்திலே எந்த மாற்றமும் இதுவரை ஏற்படவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் இந்த மக்கள் ஆணையை உதாசீனம் செய்தது. அதற்கு பதிலாக 77ஆம் ஆண்டு கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டது. அதன் நீட்சியாக 83ஆம் ஆண்டு இந்த போராட்டம் ஒரு புதிய வடிவத்தை, ஆசனங்களால் பேரம் என்ற நிலை மாறி ஆயுதங்களால் பேரம் என்ற நிலைக்கு அல்லது இளைஞர்கள் கைக்கு அரசியல் அதிகாரம் மாறுகின்ற போது இலங்கை பாராளுமன்றம் 6வது திருத்தச் சட்டத்தை அறிவித்தது. அது பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இலங்கை பாராளுமன்றத்திலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதற்கு காரணம் அவர்கள் இந்த நேரடியாகவே அந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை யாருக்காவது பழி போட வேண்டும், அதற்கு இந்த பிரிவினை கோரிக்கை தான் காரணம் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அதனை செய்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 82ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே நான் கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட போட்டியிட்டார்கள். அதிலே ஹெக்டர் கொப்பேகடுவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே போட்டியிட்டார். ஜே.ஆர். ஜாகர்னா ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டிட்டார். ஏனைய அனைவரும் குமார் பொன்னம்பலம், விஜயவீர, வாசுதேவன் ஆணையக்கார, கொல்வினா டி சில்வா அனைவரும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டதாக அந்த தேர்தலிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே சிங்கள தலைவர்களே ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கையை, சிங்கள வலதுசாரி தலைவர் ஒரு பக்கம் விட்டாலும் குறிப்பாக இடதுசாரிகள் சார்ந்த கட்சிகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறக்கூடும். இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய தலைவராக இருந்த ரோஹண விஜயவீர தேர்தல் மேடையிலேயே அதனை குறிப்பிட்டிருக்கிறார். நான் பருத்தித்துறையிலே கடற்கரை மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதிலே ஒரு பெரிய சிவப்பு நிற பதாகை, சிவப்பு நிறத்திலே மஞ்சள் அல்ல வெள்ளையில் எழுதப்பட்ட பதாகையிலே குறிப்பிட்டிருந்தார்கள் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை தாங்கள் அங்கீகரிப்பதாக. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இன்றைக்கும் முன்வர முடியாது என்றுதான் நான் கூறுகிறேன். இலங்கை பாராளுமன்ற கட்சிகளை பொறுத்தவரையில் வடக்குக்கு அல்லது கிழக்குக்கு வந்தால் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்போம், தெற்கில் சென்றால் பிரிவினையை அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு வழக்கமாக இடதுசாரிகளானாலும் சரி வலதுசாரிகளானாலும் சரி அவர்களுக்கு இலங்கை பாராளுமன்றத்தை ஜனநாயகமயமாக்க வேண்டும் என்ற தேவையோ அல்லது குறிக்கோளோ இல்லை என்பதைத்தானே கடந்த காலங்கள் காட்டுகின்றது. இல்லை, இலங்கையில் இருக்கிற இடதுசாரிகள், சிங்கள இடதுசாரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு குழப்பமான கருத்துக்களை தான் இந்த சுயநிர்ணய உரிமையாக வைத்திருக்கார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வடக்கிலே அல்லது கிழக்கிலே வரும்பொழுது சுயநிர்ணயமை ஆதரிப்பதும், தெற்கிலே போகின்ற பொழுது அதை பற்றி பேசாமல் இருப்பதும் வளமைதான். நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு அல்லது 13ஆம் ஆண்டு நினைக்கிறேன், இங்கே இருக்கிற அந்த உலகத்தமிழர் பேரவை ஒரு மாநாடு ஒன்றை பிரித்தானிய பாராளுமன்ற வளாகத்திலே வைத்தார்கள். அதற்காக இலங்கையிலிருந்து ஒரு இடதுசாரியும் ஒரு கல்வியாளருமான குமார் டேவிட் அவர்களை அழைத்திருந்தார்கள். குமார் டேவிட் அந்த மாநாட்டுக்கு முன்பதாக லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே ஒரு கருத்தரங்கை நடத்தியிருந்தார். அந்த கருத்தரங்கை நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அவர் இந்த சுயநிர்ணய உரிமையை குறிப்பிடுவதை தவிர்த்திருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு சுயநிர்ணய உரிமை தான். அவர் சொன்னால், நீங்கள் பிரிந்து போய்த்தான் கேட்கிறீர்கள் என்று. சுயநிர்ணய உரிமை உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்றது, நீங்கள் அதை வலியுறுத்துவதானால் அதை பிரிந்து போவதை வலியுறுத்துகிறீர்கள் என்று. ஆகவே இந்த சுயநிர்ணய உரிமை விடயத்திலே
சிங்கள இடதுசாரிகளுக்கு ஒரு குழப்பமான நிலவரம் தான் இருக்கின்றன நான் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு புறம் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னும் புறம் நீங்கள் அதை வலியுறுத்துகின்ற பொழுது நீங்கள் பிரிவினையை வலியுறுத்துகிறீர்கள் என்று கூறுகின்றார்கள். அவை இதில் அவர் குழப்பகரமான நிலைப்பாட்டை வச்சிருந்தார். ஒரு லெனினுக்கு இருந்த பார்வை அவரிடம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இதுபோல விஜய் வீராவின் உதவி தலைவரும் நீங்கள் குறிப்பிட்டது போல இவரும் ஒரு கல்வியியலாளர், ஈழத்தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை என்று கோரி அதற்காக அமைப்புக்குள் போராடி அவர் 83 அந்த அமைப்பை விட்டு விலகி ஆஸ்திரேலியாவுக்கு மேற்படிப்புக்காக சென்றபோது அவர் 2 கோரிக்கைகள் மீது நின்றார் என்று பேசிக்கொள்வர். ஒன்று, ஆயுத போராட்டத்தை, மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை அவர் மறுதளித்தார். மற்றது, ஈழத்தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று வெளிப்படையாக கோரி போராடினார் என்று சொல்வார்கள். ஆனால் அண்மையில் அவர் ஒரு பேட்டியில் சொல்கின்றார், இப்போது ஈழத்தமிழர்கள் மத்தியில் சுயநிர்ணய உரிமை கோரிக்கை இல்லை, அதனால் அதை பற்றி பேச தேவையில்லை என்று. அது பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? உண்மையாகவே இப்போது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் சுயநிர்ணய உரிமை கோரிக்கை அற்று போய்விட்டதா? நீங்கள் லைனல் போபகையை குறிப்பிட்டு நினைக்கிறேன். லைனல் போபகே இது தொடர்பாக முன்பெல்லாம் எழுதியிருக்கின்றார். ஆனால் இந்த இப்பொழுது இருக்கிற சூழலை அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன். இது விடுதலை புலிகளின் கொடி பட்டொலி வீசி பறக்காத சூழலை அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்று நினைக்கின்றீர்களா? ஆமாம், அதாவது தாயத்தில் இருக்கின்ற அரசியலே அந்த அரசியல் கோட்பாடுகள் மல்லங்கடிக்கப்பட்ட ஒரு சூழலாம் காணப்படுகிற ஒரு பாப்புலரிசம் தான் இன்றைக்கு முன்னோக்கி நிற்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த அர்ஜுனா போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையும், மக்கள் விடுதலை முன்னணி தெரிவு செய்யப்பட்ட 3 பேர் கூட அவர்கள் அந்த கொள்கையை வெடித்து கொண்டு நிற்பவர்களாகவும் தெரியப்படவில்லை. 3 பேர் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்பதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு அவர்களால் தங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை கூட தமிழ் மொழியிலே கூட விவரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றவர்களாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் என்பது கெடுவாய்ப்பான நிலைமை காணப்படுகின்றது. அதனை லைனல் போபகை பயன்படுத்துவது என்பது ஒரு சந்தர்ப்பவாதம், ஒரு அயோக்கியத்தை நம்ம நினைக்கிறேன். இதில் எந்த விதமான அறமும் இல்லை. இது ஈழத்தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் அது இருக்கின்றது. அதாவது ஒரு தேசமாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் ஒரு கல்வியாளராக ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50-60 வருட காலம் அரசியலிலே ஈடுபட்டவராக, அது தொடர்பாக எழுதியவராக இருக்கிற லைனல் போபகே இன்றைக்கு அப்படி கூறுவது என்பது சந்தர்ப்பவாதமாக அயோக்கியத்தனமாக தான் நான் பார்ப்பேன். அப்படியானால் நாங்கள் அவரை தயகுண்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மேடைக்கு வர முதல் அல்லது ஒலிவாங்கிக்கு முன்னால் வர முன் நீங்கள் எழுதிய குறிப்புகளை தயவு செய்து படித்துவிட்டு வாருங்கள் என்று கூற வேண்டி இருக்கிறது என்று சொல்லலாமா? நிச்சயமாக. சரி, நீங்கள் குறிப்பிட்ட மருத்துவர் அர்ஜுனா விவகாரத்துக்கு வருவோம். அவர் ஒரு விசில் ப்ளோயர், ஒரு தவறுகளை சுட்டி காட்டுபவர் அல்லது மக்கள் சேவைகளை மறுத்தவர்களை அம்பலப்படுத்தியவர் என்பதால் அவருக்கு வாக்கு கிடைத்தது என்று வைத்துக் கொள்வோம். அவர் கூட விடுதலை புலிகளோடு தனது குடும்பத்துக்கு இருந்த உறவை, விடுதலை புலிகளுக்காக தனது குடும்பம் உழைத்தது என்பவற்றின் நிழலில் தான் வாக்கு கேட்டார். அதுபோல நீங்கள் குறிப்பிட்ட தீரமிகு 3 வேட்பாளர்களில் ஒருவர் விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாளின் இறுதி கிரியைகளுக்கு அவருடைய அன்றைய தலைவரான சிவாஜிலிங்கம் அவர்களோடு ஒத்துழைத்தவர் என்ற பெயரில் தான் மக்கள் மத்தியில் பவனி வந்தார். ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு இன்று வாக்கு கேட்கவும் அல்லது பொறுக்கவும் கூட விடுதலை புலிகள் என்ற பதாகை தானே தேவைப்படுகின்றது. அது சுயநிர்ணய உரிமையின் பதாகை தானே. இந்த விடத்திலே ஒரு விடயத்தை அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விடுதலை புலிகளை தீவிரமாக ஆதரித்தவர்களிலே கூட ஒரு குறிப்பிட்ட பங்கினர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் எந்தவித பிரதிபுரவாரமும் இல்லாமல் பலர் அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதனை நாங்கள் மதிக்கலாம். அதுக்காக அவர்களுக்கு முழுமையான அரசியல் தெளிவு இருந்தது என்று குறிப்பிட முடியாது. அது விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்தவர்களுக்கு கூட சிலருக்கு அப்படி இருக்கின்றது. இன்றைக்கு அந்த அமைப்பை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு அந்த அரசியல் தெளிவு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
அதுபோன்று தான் நான் இதனை பார்க்கிறேன். அர்ஜுனாவினுடைய உறவினர்கள், குறிப்பாக அவருடைய தந்தையார் விடுதலை புலிகளுடன் இணைந்து பணியாற்றினார். அவருடைய அந்த பணியை நாங்கள் மெச்சலாம், அதற்கு மதிப்பு கொடுக்கலாம். அதற்காக அர்ஜுனா செய்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, அல்லது அர்ஜுனாவுக்கு அந்த தெளிவு இருக்கும் என்று நான் குறிப்பிட. இன்றைக்கு கூட அர்ஜுனா பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விடுதலை புலிகளினுடைய தலைவர் தான் என்னுடைய தலைவர் என்று தமிழோட தேசிய அடிக்கடி அவருக்கு தலைவர் மாறுகின்றது என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் அந்த அதனை பின்பற்றுகிறாரா? குறிப்பாக சொன்னால் விடுதலை தமிழீழ தேசிய தலைவருடைய மிக முக்கியமான பண்பே அவருடைய சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கத்தையே பின்பற்ற முடியாத ஒருவர் அவரை பின்பற்றுவதாக குறிப்பிடுவது என்பது வெட்கத்திலும் வெட்கம், அவமானத்திலும் அவமானம், வேடிக்கைக்குரிய ஒரு விடயம். இப்படியான பல வேடிக்கைகள், வினோதங்கள் கடந்து சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்கள் பற்றி நிற்கின்றார்கள். சுயநிர்ணய கோட்பாட்டை தமிழர்கள் பற்றி நிற்க வேண்டும். 50 வருடங்களானாலும் 60 வருடங்களானாலும் அதன் தாற்பயத்தை நினைவு கூண்டு விளங்கி ஒழுக வேண்டும் என்ற வகையில் பல அரிய கருத்துக்களை எங்களோடு இணைந்து வழங்கினீர்கள். உங்களைப் போன்ற ஒரு பத்திரிகையாளரான தாராக்கி சிவராம் அவர்கள் தனது இறுதி காலத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் பற்றி நிற்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே எழுதினார். ஆக மொத்தத்தில் இதன் மகிமையை அல்லது இந்த தீர்மானத்தின் மக்கட்பற்றை உரக்க உரைத்த உங்களுக்கு அலைகள் ஊடகம் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். நன்றி.